ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ஐ எம் ஸ்டாண்டிங் ஆன் மில்லியன் லைஃப் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமே ஃபர்ஸ்ட் நான் பார்க்க ஆரம்பிக்கும் போது பெருசாக எனக்கு எதுவும் இல்லை. ஆனால் இந்த ரெண்டாவது எபிசோட் முடியும் போது தான் எனக்கு இந்த அனிமேவை பார்க்கணுன்னே ரொம்பவும் ஆர்வம் வந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த எபிசோட பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ எம் ஸ்டாண்டிங் ஆன் மில்லியன் லைஃப் சீசன் 1 எபிசோட் 2. ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் நமக்கு காமிக்கிறாங்க. ஹே அம்மா, இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, நீ உன்னோட ஃபியூச்சர் பிளான் ஃபார்மை ஃபில் பண்ணலன்னு தானே டீச்சர் திட்டிட்டு இருந்தாரு. லோ கேட்கவும் ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்ன பிளான் வச்சிருக்கேன்னு கேட்கவும் நான் இன்னும் யோசிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். நான் ஹை ஸ்கூல் முடிஞ்சு ஒரு காலேஜ்ல தான் ஜாயின் பண்ண போறேன். ஏன்னா கோசவியும் அதே காலேஜ்ல தான் ஜாயின் பண்ண போறா அப்படின்னு லோ சொல்றா. நான் ஹை ஸ்கூல் முடிச்சு காலேஜ்ல ஜாயின் பண்ணி ஃபார்மசி படிக்கணும்னு தான் எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஃபிளாஷ்பேக் முடியுது. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த சீஃப் வந்து அந்த ட்ரோலை தான் கொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அவ்வளவு ஸ்ட்ராங்கானதை எப்படி கொள்றது? அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஸ்ட்ராங்கா மாறணும், என்னோட ரேங்க் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ போகும்போது அந்த இடத்துல ஒரு லாக் பாயிண்ட் இருக்கிறத பாக்குறான். அதை போய் நம்ம ஹீரோ டச் பண்ணவும் செகண்ட் குவெஸ்ட் அப்போ கோசவியும் லோவோ பேசிக்கிட்டது தெரியுது. நம்ம டீம்ல ஒரு பசங்க இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி லோ சொல்லவும், ஆனா எல்லா பசங்களுமே ரொம்பவும் மோசமானவங்க, பொண்ணுங்கனாலே தப்பா தான் பார்ப்பாங்க, ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கோசவி சொல்லவும், எனக்கும் அதே பையன் தான் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது, அந்த யோட்சியா அப்படின்னு சொல்லி லோ சொல்லவும், ஒருவேளை என் பேர்லயே இருக்கிற அந்த இன்னொரு யோட்சியாவை சொல்றாங்களோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம கிளாஸ்ல 2 யோட்சியா இருக்காங்க, யாரு நீ சொல்ற அப்படின்னு கேட்கவும் லோ வந்துட்டு அதை சொல்றா. நம்ம ஹீரோக்கு அந்த நேரம் பார்த்து தும்மல் வந்ததுல கவனிக்கல. அச்சோ, அவங்க யார சொன்னாங்க, என்னோட பேரை சொல்லிருப்பாங்களா இல்ல அந்த இன்னொரு பையனை சொல்லிருப்பாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த வில்லேஜை பார்க்கும்போது அவனுக்கு அவனோட சின்ன வயசு ஞாபகம் வருது. இப்போ அந்த இடத்துல ட்ரோல்ஸ் எல்லாம் வராங்க. கரெக்டான டைமிங்ல தான் வந்திருக்காங்க, என்னோட ரேங்க் நான் இன்க்ரீஸ் பண்றதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி எல்லா ட்ரோலையும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோக்கு அவன் ஊர்ல தான் வந்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். பட் டோக்கியோக்கு வந்தப்போ கிராமத்துல இருந்து இவன் வந்திருக்கான் அப்படின்னு எல்லாரும் இவனை பார்த்து சிரிக்கிறாங்க. டோக்கியோல நம்ம ஹீரோக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடைக்கல. ஒரே ஒரு காப்ளின் மட்டும் தப்பிச்சிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோவோட ரேங்க் இப்ப 9 இருக்கு. அந்த ஒரு காப்ளினையும் கொண்டிருந்தா 10வது ரேங்க் போயிருப்பேன். அந்த போர்டுல நிறைய ஆக்குபேஷன் இருந்துச்சு. ஸ்வாட் வச்சிருக்கிற மாதிரியான ஏதாச்சும் ஒரு ஆக்குபேஷன் கிடைச்சா நல்லா இருக்கும். கோசுவே கிட்ட ஸ்வாட் இருக்கு, ஆனா எந்த பிரயோஜனமும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா கோசுவே இறந்து போயிட்டா அப்படின்னு காமிக்குது. இவ வில்லேஜ்ல சேஃபா தானே விட்டுட்டு வந்தா, இவ எப்படி செத்து போனா அப்படின்னு நம்ம ஹீரோ போய் பார்த்தா வில்லேஜே பத்திக்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த வில்லேஜுக்கு ஏதாச்சும் ஆச்சுனாலும் இந்த கொஸ்ட் ஃபெயில் ஆயிருமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃபாஸ்டா ஓடி போறான். வில்லேஜ்ல யாருமே இல்ல, என்ன நடந்துச்சுங்கிறதே நம்ம ஹீரோக்கு தெரியல. 30 செகண்ட் முடிஞ்சுமே கோசுவே இன்னும் ரிவைவ் ஆகல. அப்படின்னா அவளையும் ஏதாச்சும் ட்ரோல் சாப்பிட்டுருக்குமா, எது வயிற்றுக்குள்ளேயாச்சும் போயிட்டாலா, பேலன்ஸ் இருக்கிறது நான் ஒருத்தன் தான், நானும் செத்துட்டோம்னா நாங்க எல்லாருமே இறந்து போயிருவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே போறான். ஒரு லாக் பாயிண்ட் இருக்குது, எதையாச்சும் எனக்கு யூஸ்ஃபுல்லா காமி அப்படின்னு நம்ம ஹீரோ அதை டச் பண்றான். நீங்க ஏன் இந்த கத்தியை வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒரு சின்ன பையன் கேட்கவும், என்னோட சொந்த வேர்ல்டுல தான் நான் யாருக்குமே யூஸ்ஃபுல்லா இல்ல, எனக்கு ஒரு மோசமான டிசீஸ் இருக்கு, சோ என்னால ஆக்டிவா இருக்க முடியாது, ஓடலாம் முடியாது, ஆனா இந்த வேர்ல்டுல அப்படி இல்ல, சோ என்னோட பெஸ்ட்டை நான் கொடுக்கணும்னு ட்ரை பண்றேன். என்னோட வியாதியை குணப்படுத்துறதுக்காக எங்க அப்பா அம்மா நிறைய காசு செலவழிக்கிறாங்க, நான் டெய்லியும் சாப்பிடுற மருந்தெல்லாம் ரொம்பவே காஸ்ட்லியானது, அதை நான் சாப்பிட்டாதான் அந்த வேர்ல்டுல உயிர் வாழவே முடியும், ஆனா இந்த வேர்ல்டுல அப்படி இல்ல, சோ மத்தவங்களை நான் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த ட்ரோல் அங்க வந்துருது. இந்த வேர்ல்டுல நான் ரொம்பவே சுயநலவாதியா இருந்திருக்கேன், இல்ல நான் என்னோட பழைய வேர்ல்டுலயுமே சுயநலவாதியா தான் இருந்திருக்கேன், என்னை பத்தி மட்டும்தான் யோசிச்சிருக்கேன், மத்தவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆனா கோசுவி அவளுக்கு இப்படி ஒரு இல்னஸ் இருந்துமே கூட மத்தவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இங்க அந்த ட்ரோல் வந்துட்டு கோசுவியே எடுத்து சாப்பிடுறது. யோஸ்கே காப்பாத்து அப்படின்னு சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோ அதை பார்த்து ஷாக் ஆகுறான். பார்த்தா இப்ப அந்த ட்ரோலும் அந்த இடத்துக்கு வந்துருது. இப்ப நானும் இறந்து போயிட்டோம்னா நாங்க 3 பேருமே இறந்து போயிருவோம், அவ்வளவுதான் போச்சு, என் கதை முடிஞ்சுது அப்படின்னு அந்த ட்ரோல் அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஹீரோ பறந்துட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். சின்ன வயசுல நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருந்திருப்பான். கோசுவி அவளோட ஃபியூச்சரை பத்தி யோசிச்சிருக்கா, ஃபார்மசி படிக்கணும்னு நினைச்சிருக்கா, ஆனா நான் எதையுமே திங்க் பண்ணல. இந்த வேர்ல்டுல அவ எல்லாரையும் சேவ் பண்ணணும்னு நினைச்சிருக்கா, நானும் இறந்து போயிட்டா அவளோட கனவு ஃபெயிலியர் ஆயிரும். அவங்க 2 பேருக்குமே ஒரு கோல் இருக்கு, ஆனா எனக்கு தான் எந்த ஒரு கோலும் இல்ல, ஆனா நான் செத்துட்டா அவங்களோட கோலும் சேர்த்து அழிஞ்சு போயிரும், சோ அவங்கள சாக விட மாட்டேன், எப்படியாச்சும் நான் சர்வை பண்ணணும், அன்னைக்கு நான் சர்வை பண்ண மாதிரி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி எப்படியாச்சும் காப்பாத்துவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஓடிட்டு இருக்கான். அப்பதான் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றான். அந்த ட்ரோல் வந்துட்டு தவளை மாதிரி ஃப்ரண்ட்ல மட்டும் தான் ஜம்ப் பண்ணுது, அதால டக்குன்னு சைட்ல எல்லாம் திரும்ப முடியல. சோ இதை அட்வான்டேஜா யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ தப்பிச்சிட்டு இருக்கான். ஆனா ரொம்ப நேரத்துக்கு நம்ம ஹீரோவால ஓட முடியல. ட்ரோல் நம்ம ஹீரோக்கு மேல கரெக்டா ஜம்ப் பண்ணுது, அவ்வளவுதான் போச்சு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது தப்பிச்சு ஓடுன அந்த காப்ளினை இப்ப நம்ம ஹீரோ பாக்குறான். டக்குன்னு ஃபாஸ்டா போயிட்டு அந்த காப்ளினை கொண்டுதான். சோ இப்ப நம்ம ஹீரோ 10th ரேங்க்கு போகவும் எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆகுது. கேம் மாஸ்டர் அங்க வந்து நீ 10th ரேங்க்கு போயிட்டா, சோ உன்னோட நெக்ஸ்ட் ஆக்குபேஷனை செலக்ட் பண்ணலாம்னு சொல்லவும், எங்க கொஞ்சமாச்சு என்ன என்ஜாய் பண்ண விட மாட்டீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஸ்குவாட் இருக்கிற ஒரு ஆக்குபேஷன் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சா கடைசியில செஃப்னு வந்திருக்கு. அடச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான். ஃபார்மர் ஸ்கில் செஃப் ரெண்டுத்தையுமே உன்னால யூஸ் பண்ண முடியும் கேம் மாஸ்டர் சொல்றாரு. அதுல ஒரு நைஃப் இருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். அந்த மான்ஸ்டரோட உடம்புக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம ஹீரோக்கு தெரியுது. இது செஃபோட ஒரு ஸ்கில் தான். சோ இப்போ அதை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அதோட வயித்தை கரெக்டா கட் பண்றான். அதோட வயித்தை கட் பண்ணதுனால அந்த ட்ரோல் சாப்பிட்டு முழுங்கின கோசவியும் லோவும் அது வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டாங்க. சோ இப்போ அவங்க 2 பேருமே ரிவைவ் ஆயிருக்காங்க.
போயிருந்தாங்க, நீ சாதிப்பேன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆமா இது என்ன புது கெட்டப் அப்படின்னு அவங்க கேட்கவும், என்னோட ஆக்குபேஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு, இந்த தடவை நான் ஒரு செஃப்னு சொல்லவும், வேற நல்ல ஆக்குபேஷனே கிடைக்கலையா அப்படின்னு அவங்க கேட்கவும், இதை கவனிங்க நான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ட்ரோலை வெறுப்பேத்தவும், அது நம்ம ஹீரோ மேல பாயுது. இது ஃபிராக் மாதிரி ஃப்ரண்ட்ல தான் மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அதுல என்ன இருக்கு அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுட்டு அதால ரொம்ப நேரத்துக்கு ஜம்ப் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சோ இதையே அவங்க அட்வான்டேஜை யூஸ் பண்ணி அவங்க அதை அட்டாக் பண்றாங்க. அதை அட்டாக் பண்ணி செத்து திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் நம்ம சீக்கிரமா செத்துருவோம், பட் இப்போ கொஞ்சம் டைமிங் கம்மி ஆகுதுல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவும், ஏன்னா அதோட அட்டாக் பேட்டர்ன் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா நம்ம இப்படி செத்து வந்தாலுமே கூட அதை நம்மளால தோக்கடிக்க முடியலன்னா என்ன பிரயோஜனம் அப்படின்னு கோசவி கேக்குறா. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு பிளான் தோணுது. லோவோட வின் மேஜிக்கை யூஸ் பண்ணலாம் நம்ம ஹீரோ முடிவு பண்றான். நான் சொல்றத பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ அவகிட்ட பிளான சொல்றான். நான் அதோட வயித்துக்குள்ள போய் அதை டிஸ்ட்ராக்ட் பண்றேன், நான் சொன்னதை நீ பண்ணிரு அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபாஸ்டா ஓடி போய் நம்ம ஹீரோ அது வயித்துல ஓட்ட போட்டது வழியா அது வயித்துக்குள்ள போயிருதான். அந்த ட்ரோல் நம்ம ஹீரோவை வெளியே பிடிச்சி இழுக்கவும் அது வயித்துக்குள்ள கத்திய வச்சு அப்படியே கிழிச்சுக்கிட்டே வெளியே வந்துருதான். அந்த ட்ரோல் வழியில துடிச்சிட்டு இருக்கு. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி லோ வந்துட்டு அந்த ட்ரோலோட மேல ஏறி அது தலைக்குள்ள காத்த வர வைக்கிறா. ஏர் பிரஷர்ல அதோட தலை வெடிச்சிருது. அவ்வளவுதான், ஒரு வழியா இவங்க அந்த ட்ரோலை தோக்கடிச்சிட்டாங்க. இப்போ கேம் மாஸ்டர் வருவோம், எப்போ பின்னாடியே வந்து பயம் கொடுத்துற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இவங்க எல்லாரோட ரேங்குமே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பட் நம்ம ஹீரோவோட ரேங்க் தான் ஃபாஸ்டா இன்க்ரீஸ் ஆகுது. இந்த குவெஸ்ட்ல நீங்க ஜெயிச்சதுனால ஒரு கேள்வியே கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேம் மாஸ்டர் சொல்லவும், என்ன கேள்வி கேட்கலாம் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். யார் எங்களை செலக்ட் பண்ணதுன்னு கேட்டதுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க தான் சொன்னாங்க. எங்க இருந்து இந்த கேம் மாஸ்டர் வந்திருக்கான்னு கேட்டதுக்கு ஃபியூச்சர்ல இருந்துன்னு சொன்னாங்க. சோ அப்படின்னா என்னோட கேள்வி இதுதான், நீங்க சொன்ன அந்த 10 கொஸ்டியும் நாங்க முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அதானே அப்படின்னு சொல்லி அவங்களும் யோசிக்கிறாங்க. அதுக்கான பதில் அப்படின்னு அந்த கேம் மாஸ்டர் ஒரு வீடியோ காமிக்கிறான். டோக்கியோக்குள்ள சில மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்கு கைஸ், இதுதான் நம்மளோட கடைசி, இதை நம்ம கொன்னா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். டோக்கியோல நம்ம ஹீரோ காஸ்டியூம்லாம் போட்டு உட்கார்ந்திருக்கான். ஒரு மான்ஸ்டர் அங்க வருது. திரும்பவும் நம்ம ஹீரோ அவன் கிளாஸ்க்கே வந்துருதான். அவ்வளவு பெரிய மான்ஸ்டர் கூட நம்ம சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி கோசவி பயப்படுறா. சரி என்னோட டோர்னமெண்ட் பிராக்டிஸ் இருக்குன்னு லோ சொல்லிட்டு டயத்தை பாருன்னு சொல்றா. இவங்க இங்க இருந்து எத்தனை மணிக்கு காணாம போனாங்களோ அதே டைமிங்க்கு தான் திரும்ப வந்திருக்காங்க. அந்த வேர்ல்டில் நம்ம எத்தனை நாள் இருந்தாலும் சரி, திரும்ப வரும்போது நம்ம இங்கேருந்து எப்போ போனோமோ அந்த டயத்துக்கு தான் வருவோம். நான் உயிரோட வந்து என்னோட மேட்சை கண்டினியூ பண்றேன்னா அதுக்கு நீ தான் காரணம், ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டு கோசவியை பத்திரமா வீட்டில் கொண்டு போய் விட்டுரு, நான் என்னோட ப்ராக்டிஸ்க்கு கிளம்புறேன் அப்படின்னு அவ போறா. கோசவியும் ஹீரோவும் கிளம்புறாங்க. என் ஹார்ட் பீட் இன்னும் ஃபாஸ்ட்டாக தான் அடிக்குது. அந்த இன்னொரு வேர்ல்டில் நாங்கள் கண்டிப்பாக ரொம்ப நாள் இருந்தோம், ஆனால் திரும்ப வந்தா இந்த வேர்ல்டில் டைமே சேஞ்ச் ஆகல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு அவ சொல்லவும், ஒரு பொண்ணு கூட ஃபர்ஸ்ட் டைமா தனியாக நடந்து வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, பரவாயில்ல இருக்கட்டும், நீ என் இடத்துல இருந்திருந்தாலும் என்னை காப்பாத்திருப்பல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவன் நான் அவகிட்ட இப்படி அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, நம்மள யாராச்சும் ஒருத்தர் உயிரோடு இருந்தாலும் போதும், சோ எந்த சிச்சுவேஷன்ல எப்படி இருக்கணுங்கிறத நான் ரொம்ப டீப்பா யோசிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னு சொல்லி அவ கேட்கவும், நான் ஏன் தேவையில்லாம இவ கிட்ட பேசுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது அப்பதான் பாக்குறான் கேம் மாஸ்டர் காமிச்சது கண்டிப்பா இந்த இடம் தான், அப்படின்னா ஃபியூச்சர்ல அதை நடக்க போதா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ நம்ம ஹீரோ அவனோட உலகத்தை காப்பாத்துறதுக்காக தான் இப்ப அந்த வேர்ல்டுல போயிட்டு கிட்டத்தட்ட ட்ரைனிங் மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கான். ஃபியூச்சர்ல டோக்கியோல மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ண போது அண்ட் அவங்க எல்லாரையுமே காப்பாத்த போறது நம்ம ஹீரோ தான். சோ அதுக்காக தான் அந்த கேம் மாஸ்டர் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். ஆனா எதுக்காக இதெல்லாம் நடக்க போகுது, என்னதான் நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.